இது சிம்ம ராசியினருக்கான மே மாத இறுதிப் பலன்கள் குறித்த முக்கிய தகவல்களின் விரைவான தொகுப்பு. மே 22 முதல் 30 வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் புளூட்டோ கிரகங்களுக்கு நடுவிலே ஒரு 90 டிகிரி கோணம் உருவாகுது. இதனால உங்க தொழில், உறவுகள் அப்புறம் நிதி நிலையில வரப்போற பெரிய சவால்களையும் அதை எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டா சமாளிக்கிறதுங்கிறதையும் முதலாவதாக இந்த அதிகார போட்டிய பத்தி பாப்போம். செவ்வாயோட தாக்கத்தால உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான தன்னம்பிக்கையும் சாதிக்கணும்னு ஒரு வெறியும் வரும். ஆனா உங்களோட இந்த வளர்ச்சிய பார்த்து உங்க பாஸ், கூட வேலை பார்க்கறவங்க, ஏன் உங்க குடும்பத்திலேருந்து கூட திடீர்னு சில எதிர்ப்புகள் வரலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கார்ல செவ்வாய் ஆக்சலரேட்டராவும் புளூட்டோ பிரேக்காவும் ஒரே நேரத்துல செயல்பட்டா அந்த வண்டியை நாம எப்படி பாதுகாப்பா ஓட்டுறது? இத சமாளிக்கிறதுக்கான வழிதான் நம்மளோட இரண்டாவது குறிப்பு. அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளைந்து கொடுக்கறதும் சரியான தகவல் தொடர்பும். செவ்வாய் புளூட்டோ ரெண்டுமே ரொம்ப பிடிவாதமான ரிஷபம், கும்ப ராசிகள்ல இருக்கிறதால புதுசா ஏதாவது வேலைமுறை மாற்றங்கள் வந்தா உங்க மனசு அதை ஏத்துக்கவே மறுக்கும். இப்போ சொல்லுங்க, ஒரு பெரிய புயல் அடிக்கும்போது மரமா நின்னு முறிஞ்சு போறதா, இல்ல நாணல் மாதிரி வளைந்து கொடுத்து தப்பிக்கிறதா? கண்டிப்பா நம்பகமானவங்க கிட்ட வெளிப்படையா பேசுறது மூலமாவும் கொஞ்சம் வளைந்து கொடுக்கறது மூலமாவும் இந்த சிக்கலை ரொம்ப ஈஸியா கடந்துடலாம். இறுதியாக இந்த வெட்டு கொடுக்கும் தன்மை உங்களோட உறவுகளிலும் பண விஷயத்திலும் எப்படி ஒரு பெரிய மேஜிக் பண்ண போதுன்னு பாப்போம். உங்க வேலையிடத்துல ஒரு ரகசியமான ஈர்ப்பு உருவாகலாம், இல்லனா இருக்கிற உறவுகள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா அந்த பிடிவாதத்தை மட்டும் மூட்டை கட்டி வச்சுட்டு மத்தவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சீங்கன்னா சுக்கிரன் மற்றும் வியாழன் கிரகங்களோட துணையால உங்க நிதி நிலைமை சும்மா சூப்பரா முன்னேறும். தனியாளா நின்னு கஷ்டப்படுறதை விட சரியான ஆட்களோட கைகோர்க்கிறது உங்க பேங்க் பேலன்ஸை எந்த அளவுக்கு உயர்த்தோன்னு மட்டும் நினைச்சு பாருங்க. ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திட்டு மத்தவங்க கூட இணைந்து செயல்பட்டா இந்த சவாலான நேரத்தை கூட உங்களால ஒரு மாபெரும் வெற்றியா மாத்த முடியும்.